Hello, Bubbles. Hope you are doing good, feeling amazing. சரி இந்த ரீடிங்கில் நம்ம உங்களோட நியூ லவ், உங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னர், பெட்டர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் ப்ரோக் ஆனால் என்னடா இது போதும் வேறு யாராச்சும் நம்மளுக்காக வரமாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? ஒரு சில பேர் மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஒரு துணை இல்லாமல் இருக்க முடியாது தானே இல்லையா? அவங்களுக்கான ரீடிங். ஸோ திங்க் யுவர் பர்சன் and their name. ஓகேங்களா? Remember, this is a collective love reading, so take what resonate and gently leave the rest behind. இந்த ரீடிங்கோட லாஸ்ட்டில் ஒரு சில ஆல்ஃபாபெட்ஸும் அவர் அந்த நம்பரும் சொல்கிறேன். மேபி அது உங்களோட பர்த்டேயில் அவங்களோட பர்த்டே டேட்டில் ரெசனேட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. the vibe is 7 of wands. ஃபர்ஸ்ட் உங்கள் எனர்ஜி என்ன பண்ணுதுன்றதை பார்க்கலாம். டெம்பரன்ஸ். ஓகே. 10 of wands. ஓகேங்களா? ஓகே. 7 of wands என்ன சொல்லுதுன்னா, ஒரு சில விஷயங்கள்னால நீங்கள் என்ன ரொம்ப ஹர்ட் ஆகி கைஸ், இது உங்களோட எனர்ஜி ரொம்ப ஹர்ட் ஆகி வாட் ஆர் ஹர்ட் இட் இஸ், ரொம்ப உங்களையும் நீங்கள் செக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகேங்களா? போதும் நம்மளுக்குன்னு உங்களே நீங்கள் டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நோ எமோஷ்னல் ட்ராமான்ற மாதிரி உங்களே நீங்கள் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே டெம்பரன்ஸ் இருக்குது இல்லையா? இந்த டெம்பரன்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து எப்போ நீங்கள் டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சோ அந்த டைம்லேருந்து உங்களுக்கு பேலன்ஸ், கிவ் அண்ட் டேக், எது நல்லது எது கெட்டதுன்ட்டு உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிருக்குது. எந்த ரிலேஷன்ஷிப் நல்லது, எந்த ரிலேஷன்ஷிப் கெட்டது, நம்ம யார் ஃபேக் பீப்புள் யார் குட் பீப்புள்ன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. கடவுள் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? கடவுள் பிளெஸ்ஸிங்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ண க்ரோத் நிறையா இருக்குது. மேபி இன் கரியர் ஆர் இன் யுவர் ஃபேமிலி க்ரோத் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஹெவி பேர்டன் கேரி பண்ணிகிட்ருக்குறீங்க. இந்த டெம்பரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்களை பேம்பர் பண்ணிகிட்ருக்குது. உங்களோட அந்த ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்குது இல்லையா? அது வந்து இந்த டெம்பரன்ஸ் என்ன பண்ணுது, போதும் நீ பேர்டனை மைண்டில் ஹார்ட்லலாம் கேரி பண்ணது போதும். திஸ் இஸ் த டைம் டு ஸ்டாப். லெட் புட் இட் ஆல் யுவர் பாஸ்ட் இந்த பாஸ்ட். உனக்குன்ட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்குது, அது ஸ்டேபிள் பண்ணலான்றத இந்த இது வந்து சொல்லுது. காய்ஸ், ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட் கைண்ட் ஆஃப் லவ், எல்லா லவ்வும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் நீங்கள் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். இது வந்து பாஸ்ட் பர்சனை பற்றி இல்லை. ஓகேங்களா? மேபி இந்த ஹர்ட் ஆனவங்க, பெட்ராயல் ஆனவங்க எல்லாம் போதும், இந்த ஆல்பர் டாக்ஸிஸ், இவங்க சரியானவங்க, ஏன்னாவது செல்ஃபிஷ் மனுஷன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க இல்லை? வேண்டாம் இவங்கன்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க இல்லையா? நம்மளுக்குன்னு யாராச்சும் ஒரு சூழல் இருக்க மாட்டாங்களா, நம்ம இமோஷனலி சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி அவங்களுக்கான ரீடிங். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே. 7 of swords, the strength card, then king of pentacles. ஓகேங்களா? இது வந்து இப்போ வரப்போகிற நியூ பர்சனை பற்றி சொல்லுதுங்க. நியூ பர்சன் வந்து மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கலாம். மேபி நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை மேபி உங்கள் நைபர்ஹுட் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த பர்சன் உங்களை ஸ்டாப் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம அப்ரோச் பண்ணலாமா, அப்ரோச் பண்ணால் நம்மளை ஏற்றுக்குவாங்களான்ற எனர்ஜியை காமிக்குது. இந்த ஸ்ட்ரென்த் கார்டு வந்து அவங்களோட எனர்ஜி காமிக்குது. ட்ரை பண்ணி முன்னாடி போகலாம். அதாவது என்னென்னா, அவரும் உங்களாட்டம் ஹர்ட் ஆகிருக்கிறதுனால என்னென்னா, இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தாங்கன்னா உங்களை ரொம்ப அழகாக டேம் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக பேம்பர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது ஹர்ட் பண்ணும், எது ஹர்ட் பண்ணாது உங்களைன்றது தெரியும். தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்குவாங்க. கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை காமிக்குது. இந்த மனுஷன் வந்து யாராக இருந்தாலும் சரி, அவங்க நல்லா ஸ்டேபிளாக இருப்பாங்க. இன் கரியர், இன் லைஃப் எல்லாத்தையும் ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸ்டேபிள் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கரியரில் ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க லைஃப்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் ஹேங்மேன், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே. 9 of
கப்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. ஹேங்மேன் என்ன சொல்லுதுன்னா, முன்னேறதுக்கான ஏற்பாடு இருக்குது. ஏன் இவர் உங்களை அப்ரோச் பண்ணி வராருன்னா, அவர் உங்களை மற்றவங்கள உங்களை மற்ற பர்சன்ஸ் எல்லாம் உங்களை ஒரு பார்வையில் பார்த்துருப்பாங்க இல்லையா? ஆனால் இப்போ இருக்கிற அந்த நியூ பர்சன் சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து உங்களை ஒரு புது ஒரு கோணம் இல்லை புது ஒரு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிச்சிருக்குது. அதில் வந்து அவரை சுற்றி இருக்கிறதுல எது நல்லது எது கெட்டதுன்றது அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ மேபி இவர் உங்களோட பாஸ்ட் தெரிஞ்சு கூட உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற மனுஷனாக இருக்கலாம். ஓகேங்களா? மேபி இந்த பெட்டர் ஆஃப் இது பண்ணுறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிற பெட்டர் ஆஃப் உங்களை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம வேணும், நம்ம 2 பேர் சேர்ந்த லைஃப் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு வர ஒரு ஆள். ஓகேங்களா? பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்து என்ன காமிக்குதுன்னா, ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ப்ரொபோசலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. உங்களை அப்ரோச் பண்ண அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? தென் 9 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கம்ப்ளீஷன். ஓகே, ஆல்ரெடி ஒரு சிலருக்கு ப்ரொபோசல் வந்திருக்கலாம், இன்டைரக்ட் சைன்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம். ஓகேங்களா? இருங்க, 9 ஆஃப் கப்ஸ்க்கு ஒரு கைடன்ஸ் கார்டு ஒன்று எடுக்கலாம். வை திஸ் இஸ்னா ஓகே. பார்த்தீங்களா? அவர் உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க. இந்த பர்சன் வந்து மேபி காய்ஸ் உங்களுக்கு வந்து இவங்க வந்து நோன் பர்சனாக இருக்கலாம். மேபி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த இதை கிளியர் பண்ண 9 ஆஃப் கப்ஸை கிளியர் பண்ண 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்குது. ஓகேவா? 9 ஆஃப் கப்ஸை கிளியர் பண்ண 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்குது. என்னென்னா இவர் வந்து அமைதியாக உட்காந்து உங்களோட இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, நீங்கள் ஹீல் ஆகுறது, நீங்கள் உங்களோட செல்ஃப் ஒர்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது, நீங்கள் உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிகிட்ருக்கிறார் பார்த்துட்ருக்குறாரு. டெம்பரன்ஸ் வாண்ட் எனர்ஜி உங்களோட இதில் வந்ததுனால மேபி நீங்கள் நல்லா அட்ராக்டிவான பர்சனாக இருக்கலாம், லாயல்ட்டியான பர்சனாக இருக்கலாம், ட்ரூ ஹார்ட் பர்சன்ஸ். ஸோ அதனால் என்னென்னா அது வந்து அவரை வந்து ரொம்ப இழுக்க வைக்கிது. ஸோ அவர் வந்து அந்த கம்ப்ளீஷனுக்காக எப்போ கரெக்ட் டைம் வரும், எப்போ நம்ம அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு கைஸ். ஓகேங்களா? இது வந்து முழுக்க நியூ பர்சன் எனர்ஜி பற்றி நான் பேசுகிறேன். ஸோ அதை பார்த்துக்கங்க. ஓகேவா? பாட்டம் ஆஃப் த டெக் நம்மள்ட்ட என்ன இருக்குது? ஹீரோ பேண்ட். ஓகேங்களா? ஹீரோ பேண்ட் என்ன சொல்லுதுன்னா, பெட்டர் ஆஃபாக ஒரு நிமிஷம் இருங்க பாப்பா, வயசு ஜாந்தர் பெட்டர் ஆஃபாக இருக்கிறவங்க பெட்டர் ஆஃபாக வருவாங்க இல்லைங்களா? உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வரவங்களுக்கு உங்களோட மேரேஜ் வந்து பெரியவங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலி ஹெட் முன்னாடி ரொம்ப அழகான ஒரு கமிட்மெண்ட்டோ என்கேஜ்மெண்ட்டோ மேரேஜோ நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்க்கு எதிர்பார்த்துட்டு வராங்கன்றாங்க. நியூ பர்சன் மேபி என்னென்னா அவங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கலாம், அதில் ஹர்ட் ஆகிருக்கலாம், ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்லேருந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களாட்டுமே பேர்டனாக வர எனர்ஜி காமிக்கிது. ஓகேங்களா? ஸோ அந்த எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்றதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இங்கே 7 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து எந்த எனர்ஜியை காமிக்குதுன்னா, லியோ எனர்ஜியை காமிக்குது. 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து சாகிட்டேரியஸ் எனர்ஜியை காமிக்குது. தென் டெம்பரன்ஸ் வந்து லிப்ரா, யூரோப் அண்ட் தாராஸ் எனர்ஜி. சும்மா சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, பழகிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதனால சொல்கிறேன். இது வந்து கேப்ரிகான், 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் கேப்ரிகான். தென் சாரி 9 ஆஃப் பென்டக்கல்ஸ், சாரி காய்ஸ், பாப்பா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து வர மாட்டேங்குது, விர்கோ. ஓகேங்களா? தென் 7 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து ஹேர் எலிமெண்ட் இல்லையா, ஹேர் எலிமெண்ட். 7 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து வெயிட் காய்ஸ், எனக்கு இன்னும் டேப்லெட் சாப்பிட்டதுனால ட்ரோசினஸாக இருக்குது. 7 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து அக்வாரியஸ் எனர்ஜியை காமிக்குது. தென் பென்டக்கல், சாரி பேஜ் ஆஃப் பென்டக்கல் இருக்கிறதுனால காய்ஸ் எல்லா எர்த் எலிமெண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்ன எர்த் எலிமெண்ட் இருக்குதோ எல்லா எர்த் எலிமெண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது, எல்லா ஃபயர் எனர்ஜியும் இதுக்கு சூட் ஆகும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 4 எலிமெண்ட்ஸ் எனர்ஜியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா?
ஸோ இதில் என்ன ரெசனேட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, உங்களோட கொஞ்சம் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், உங்களுக்கு ஏதாச்சும் ஜெஸ்டர்ஸ் லைன் நியூ பர்சன்ட்லேருந்து வந்தால் நீங்கள் அது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன ஆல்ஃபாபெட்ஸ் நான் இந்த கார்ட்லேருந்து எடுக்கிறேன் காய்ஸ். நான் வேறு எந்த கார்டும் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த கார்டு எல்லா இன்க்ளூஷனையும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணும். எடுக்கிறேன். இதில் வந்து இந்த வர கார்டில் நான் என்னன்னு சொல்கிறேன். 6 ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்குது, 4 இருக்குது, தென் 8 இருக்குது, 12, அகெயின் 4, தென் 14 இருக்குது. ஓகேவா? இது ஃபுல்லாக காமிக்கக்கூடாது கைஸ். சாரி, 15 இருக்குது. ஸோ என்னென்னா ஆல்ஃபாபெட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. மேபி 6th வருது இல்லையா ஆல்ஃபாபெட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1னா ஏ, அந்த மாதிரி 6th வர ஆல்ஃபாபெட், 4ல் வர ஆல்ஃபாபெட்ஸ், 8ல் வர ஆல்ஃபாபெட்ஸ், அகெயின் 12ல் வர ஆல்ஃபாபெட்ஸ், தென் 4ல் வர ஆல்ஃபாபெட்ஸ் 2 டைம் வந்துருக்குது. தென் 15ல் வர ஆல்ஃபாபெட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட பேர்லேயோ இல்லை உங்களோட பர்சனோட பேர்லேயோ முன்னாடியோ அந்த நேம்க்கு உள்ள இல்லை பின்னாடி அந்த செகண்ட் நேம் அதில் வந்து ரெசனேட் ஆகலாம். அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் சொன்னேன் இல்லையா, நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 6, 4, 8, தென் 12, 4, தென் 15. இது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, யோர் மந்த் டேட், அதில் ஏதாச்சும் ஒன்று ரெசனேட் பண்ணும். அதே மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் ஹவு டு சே யோர் மந்த் டேட், அதை வந்து இது ரெசனேட் பண்ணும். ஸோ காய்ஸ் that's it for today. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசனேட் ஆனால் let me know it in the comment box. Until then, take care of your heart and soul, my dears. ஹார்ட் ஹீலிங் சக்ரா சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதையே பண்ணுங்கள். Have a good day to you.